யார் வெல்வார் யார் வீழ்வார் என்பது மே 4ஆம் தேதி தெரியும். இதற்கிடையே பல்வேறு வகையான கருத்து கணிப்புகள், அவர் தொடர்வார், இந்த ஆட்சி தொடரும் என்று பல பேரு, இந்த ஆட்சி மாற்றம் வரும்னு சில பல பேரு, மாற்றம்னா எப்படிப்பட்ட மாற்றம், அதிமுக வருமா, தாவேக்கா வரும் சில பல பேரு, இப்படி பலவிதமான கருத்து கணிப்புகள். இப்படி இவை அனைத்துக்கு காரணம் வாக்கு சதவீதம். வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. வாக்களித்தோட எண்ணிக்கை அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கானா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் வாக்குகள் தான் உயர்ந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு எண்ணிக்கை உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ இந்த எஸ்ஐஆர்ல நிறைய கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்காளர்கள் இணைக்கப்பட்டு திரும்ப 7 லட்சம் வாக்காளர்கள் சேர்த்திருக்காங்க. அதனாலேயும் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. இன்னொரு காரணி பணம்னு சொல்லப்படுது. பணமும் 2 திராவிட கட்சியிலும் கொடுத்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள். கொடுத்ததா உண்மையானா உண்மைதான். ஆனா திமுகவை எதிர்த்தன்னு அதிமுகவும், அதிமுகவை எதிர்த்தன்னு திமுக பணம் கொடுத்தது தவிர வேற மூன்றாவது ஒரு ஆளை எதிர்த்தன்னு இந்த 2 கட்சிகளும் பணம் கொடுக்கவே இல்லை. இதுல இருந்து ஒரு உண்மை என்ன தெரியுதுன்னா, 4 முனை போட்டி, 7 முனை போட்டி, எத்தனை முனை போட்டின்னு சொன்னாலும் இங்க முதலமைச்சர் வேட்பாளர்கள் 2 பேர் தான். அது புரிவாகுது. வாக்கு சதவீத கூடியதுனால தாவேக்காக்கும் ஒரு நடிகர் விஜய் தலைமையில தாவேக்காக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அதுல உண்மையாவும் இருக்கலாம், அது உண்மையாவும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த பெண்கள் வாக்கு கூடியிருக்கு, அந்த கூட பெண்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கான தாவேக்கா சொல்லுது. இது உண்மையான்னு பார்த்தா அது கிடையாது. ஏன்னா 50 ஆண்டு திராவிட கட்சிகள் ஆட்சியில் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பல வகையான செயல்கள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த ஆட்சியில செய்யப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களும் பெண்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையில தான் செய்யப்பட்டிருக்கு. ஆகையால் பெண்கள் இளைஞர்கள் அத்தனை பேரும் ஒரே நடிகர் விஜய் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க என்பது உண்மை கிடையாது. மற்ற அனைத்து கட்சிகளும் வாக்களிப்பாங்க. ஏன்னா திமுக சமீபத்தில் இளைஞர்கள் மாநாடு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நிர்வாகிகளை கூட்ட அவங்க மாநாடு நடத்துறாங்க. அதுவும் இல்லாம பெண்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதவன், கல்லூரி பெண்களுக்கு இப்படி பல்வேறுபட்ட நலத்திட்டங்கள் திமுக ஆட்சியில் செஞ்சிருக்கு. அதனாலேயும் வாக்கு சதவீதம் கூடியிருக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான காரணம், திமுக ஆட்சிக்கு அதாவது எதிர்மறை வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த எதிர்மறை வாக்குகள் ஒரே கட்சிக்கு போகுதா, இது 3 பிரிவா 4 பிரிவா சிதறான்னு தெரியல. ஒரே கட்சிக்கு போனா கூட ஆட்சி மாற்றத்துக்கு அவங்க சொல்ற காரணம் கொஞ்சம் சரியாக இருக்கும். ஆனா அதற்கான ஒரே கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. முதல்ல இந்த ஆட்சி மாற்றம் ஏன் ஏற்படணும், அதுக்கு என்ன காரணம், அப்படி என்ன இந்த திமுக ஆட்சியில மக்களுக்கு துன்பம் துயரம் நேர்ந்து விட்டதுன்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் கிடையாது. இந்த ஆட்சியில பெண்களுக்கான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. மத்திய அரசு தமிழர் விரோத போக்க கையாளும் போதுதான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் எதிர்த்து நின்று அதை கேள்வி கேட்டிருக்காரு. விவசாய சட்டமானாலும் சரி, மீத்தேன் சட்டமானாலும் சரி, இன்னும் தமிழர்களுக்கு எதிரான எந்த ஒரு சட்டமான மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதை இந்த ஆட்சியில எதிர்த்திருக்கு. தமிழர் நலன், தமிழர் உரிமை, இப்படி அனைத்திலும் இன்றைய முதல்வர் முன்னின்று இருக்கார். மத்திய அரசை வைத்து கேள்வி கேட்டவர்கள் அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. மற்றபடி திரு அதிமுக பொதுச் செயலாளர் கூட்டணி இருக்கிறதால அவரை ஏதாவது கேட்க முடியல. நடிகர் விஜய் மோடின்ற வார்த்தையே இதுவரைக்கும் பயன்படுத்தல. ஆகையால இளைஞர்கள் வாக்குகள் அனைத்தும் தாவேக்காதான் போச்சு அப்படின்னு சொல்றது அது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ஆட்சியில நிறைய மக்கள் பயன்படாத மக்கள் வீடே கிடையாதுன்ற அளவுக்கு சொல்லலாம். ஆகையால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பது திமுகவின் மீது வன்மம் காரணமாக, திமுகவை வீழ்த்த வேண்டும் காரணமாக எப்பொழுதும் ஒரு கூட்டம் அதை சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அவர்கள் இதுமான விஷயத்தை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் மாற்றம் வரும் என்று நம்புபவர்கள் கனவு காணலாம். ஆனால் மே 4ஆம் தேதி அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். இந்த தேர்தலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கான மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரே ஒரு மாற்றம், எப்பொழுதுமே வாக்காளர் பட்டியலில் பெண்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கும். ஆனால் வாக்களிப்பவர்கள் ஆண்கள் அதிகமாக இருப்பார்கள், பெண்கள் குறைவாக இருப்பார்கள். இந்த 2026 தேர்தலில் தான் ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் வாக்களித்திருக்கார்கள். அந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு.
அது விஜயால் நிகழ்ந்ததா, திமுக அரசின் நலத்திட்டங்களால் நிகழ்ந்ததா என்பது மே 4ஆம் தேதி அனைவருக்கும் தெரியும். நன்றி, வணக்கம்.